தம்பி உனக்கு சுகமா இருக்குமே. என்னை வாத்தியார் நினைச்சல வேற நினைச்சலாம். நான் ஒரு 2 ரூபா தரேன், எனக்கு போகும்போது கல்லமிட்டா வாங்கி தின்னுக்கங்க, எனக்கு அமைச்சு விடுங்க 2 ரூபாய்க்கு. கடல் தவளை மறந்துக்கிட்டு உனக்கு 2 ரூபாய்க்கு பொம்பளை வேணுமா? எனக்கே படபடன்னு இருக்கிற அது என்னடா கட்டப்பு. தம்பி இதை ஏதாவது தம்பி எறும்பு சாப்பிச்சாவது போடக்கூடாது அண்ணே. அண்ணே என்னப்பா கட்டுக்கிட்டு போடுறது மாதிரி ஆள் இருக்காங்களா? மக்களே, நான் உங்களுக்காகத்தான் சேவை செய்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களிச்சேரி ரத்த கட்டு ராதா. சவு விலகிறது, கம்பு கூட்டு அரிக்கிறது, வெதர் வீக்கம், மாதவிடா தள்ளி போறது. எப்படி இப்படி ஆச்சு தம்பி? பேசண்ட பிடிங்க. நாங்க ஆந்திரா அண்ணே. ஆந்திராவா? ஆமா ஆமா. ஓ, இது எப்படி ஆச்சு? இது தமிழ்நாட்டில் ஒரு சொந்த வீடு ஒன்று வாங்கினா அதை பார்க்கறதுக்காக பிளேட்டில் வந்துட்டு இருந்தேன். கண்டாலி மை கீழே விழுந்துட்டேன். விழுகும்போது எதில் விழுந்தாரு? அது விழுகும்போது பழைய வெதர்ல விழுந்துட்டேன். இதை நான் சொல்லிக் கொடுக்கவே இல்லையே உனக்கு. நீனா அட்வான்ஸாக போட்டுக்கிறீங்களா? நல்லாத்தான் இருக்கு தம்பி. வெளியே எப்படி போகுது? வெளியே ஒரு ஈச்சர் நிறையா போகுது. அது ஒரு ஈச்சர் நிறையா போகுது. உன்னை டிராக்டர் தானே சொல்ல சொன்னேன். ஈச்சர் நோத்தா விட்டு ஈச்சர். தம்பி நீங்கள் பின்னாடி ஷார்ட் அடிச்சு பார்த்தீங்க. எனக்கு அடிக்க முடியாதுங்க. உங்களுக்காகத்தான் இந்த சேவையை செய்கிறேன். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை களிச்சேரி ரத்த கட்டு ராதா. நீங்கள் நல்லதேன் செய்கிறீங்க. நல்லது செய்கிறேன். என்னையும் இது பண்ணுறாங்க, என் சாமி சொன்னதேன். கடைசியில் உங்களே உள்ளே கொண்டு போயிட்டாங்க. இருங்க தம்பி. இப்போ வலி எப்படி இருக்கு? இப்போ பரவாயில்ல. வலிக்குதுன்னு தானே சொல்ல சொன்னேன். வலிக்குதுன்னு சொல்ல உடனே உங்கள் அப்பனுக்கு கொண்டு போகும்போது அரை உசுராத்தையும் கொண்டு போய் சேர்ப்பேன். என் தம்பியை ரொம்ப இது பண்ணாதீங்க, சிரமப்படுத்தாம. நீர் ஏல இது என்னடா ஒரு மாதிரியா இருக்கு எனக்கு. தம்பி தம்பி அதில் ஓய்ம்பட்டு கண்மையை தடவுங்க. அப்புறம் நான் உணர்ச்சி வச்சப்பட்டு ரிவல்ஸ் அடி அடிச்சு போடுவேன். ஏ உண்மையிலே தலை அள்ளிட்டான விட்டு போட மாதிரி. ஏலே இது என்னடா ஆலமரத்தில் இளங்கோடி கட்டின மாதிரி. ஏலே உங்களை நான் என்னடா காமெடி சொன்னேன், காமெடியை எரிக்கிறீங்களாடா. அப்பா நீ என்னப்பா? பங்குனி சித்திரை வெயிலுக்கு லேசா பருவ மாதிரி கிளம்புச்சு. நீங்கிருச்சா? கடைசியில் இப்படி வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. எங்க வாத்து போயிருச்சு. இங்க வாங்க. வாத்து போனது இருக்கட்டும், இந்த சூத்துக்கு ஒரு மருந்து. எரிச்சா இருக்கா? லேசா மேல ஏத்தி லேசா. தம்பி உனக்கு சுகமா இருக்குமே. என்னை வாத்தியார் நினைச்சல வேற நினைச்சலாம். எங்கடா அந்த வாத்து? எங்க முதல்ல காட்டில் ரொம்ப வலிக்குதுங்க. வலிக்குது. இவங்க ஒரு அலுமாருக்கு தான் பிறந்திருப்பான் போல. ஏலே அரட்டன்னு இருக்கானடா சென்ன முண்டை. சிட்டான் 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 சினுக்கு செய்யல சுகர ஓட்டம் வாங்கி சிட்டான் 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 எனக்கு. இப்படி ஆடுனா வெதர் பருவ குறைஞ்சிருமா? இது என்ன? குளிக்க போறா அவ ஆனந்தி. அடிமான மதுரை ஆட்டுக்குள்ள, அடிமான மதுரை காட்டுக்குள்ள. என்னடா இவன் தேன போமுண்ட சொல்லி தரேன், அப்புறம் அடிக்க வரேன். அடி மத்தியான நேரத்தில், அடி மத்தியான நேரத்தில் அடி மல்லாக்க படுத்துக்கிறேன். மல்லாக்க படுத்துக்கிறியா? மல்லாக்க படுத்து என்ன பண்ண போறீங்க? நீ ஏறி மேல உட்காந்து சுசா சுசா தெரிச்சு போயிடும்.
அவன் தம்பி நீங்க ரொம்ப உணர்ச்சி வசப்படுறிய ஒரு 2 ஊத்து ஊத்துங்க வாங்களேன். அவன் பப்புன்னு பின்றேன் அவனை பிடிச்சி சூம்பு. அப்ப அவனை ஊம்பு. காட்டு ரோசா அடியே பாடி புள்ள காட்டு ரோசா பாடி புள்ள காட்டு ரோசா. வெட்டி ஓடுறான் தாயலி. தம்பி அது பொம்பளை இல்லப்பா, அது வேகத்தடை. ஏண்டா அவ போயிட்டா வளகாப்பு போட்டு இங்க வாங்க. தம்பி உருளைக்கிழங்கு மூட பாட்டு பாருங்க. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கூடாதுடா. இனி அதெல்லாம் சொல்லக்கூடாது கண்டாலிமனே, சொல்லக்கூடாது பருவு சொல்லக்கூடாது, கொண்டே வருவேன். பாட்டு பாடி ஆடணும். உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? நில்லுடி உங்க ஓத்த மகள. உனக்கு காம முத்தி போச்சு, ஓடி போய் சுடு தண்ணியில குளி. அக்காடா புடிச்சாடிச்சு ஒரு அடிக்கு தாங்க மாட்டேன். தவக்கல குஞ்சு மெதுவா போய் சாந்தி உன் மயம் மாதிரி கம்பெனி செத்த பிள்ளைய பாலோடி மர இங்க பாருங்க. வேணாம் தேவையில்லாம. உருளைக்கிழங்கு செல்லம் குட்டி எங்க போச்சு? கத்தரிக்கா கூட்டத்தில சேர போச்சு. என்னடா பம்ப் அடிக்கிற மணிக்கு புசு புசுன்ற? தம்பி கம்மா ஆமா இதை யாரு சொல்லி கொடுத்தா? டைலாக் மறந்து வச்சுன்னா பொத்து. உன் உடம்புக்கு ஏன் தான் போல எமோஷன் ஆகுறியோ? லூசு இரு லூசு பிள்ளை இருக்கு. நம்ம கடை வீதி கலகலக்கும் காமக நடந்து வந்தா பஸ் ஸ்டாண்டு கிளுகளுக்கும் காமக நடந்து வந்தா. உங்களை நான் தொட வரல. பப்புலு உங்களை தொட வரல. தூக்கி போட்டா டம்முன்னு தெரிச்சு போயிருவேன். என்னை தூக்குறங்க, உனக்கு 500 ரூபா தரேன். தூக்குனா 500 ரூபாய். சாந்தி இது பெண்ணு இனத்துக்கே அசிக்கம். அவன் தூங்க முடியாட்டெல்லாம் குஞ்ச பிடிச்சா எப்படியோ எம்கேஆர் நையும் கொலகேஸ் தான் உள்ள போறது கன்ஃபார்ம். நீ அவங்கள தூக்கு. ஏய் சாந்தி இப்படி வச்சுதான் சாந்தி சம்பளத்தை கழிக்கிறேன். ப்ளீஸ்ல அவனுக்கு ஒரு நாளைக்கு 3000 ரூபாய்ல இன்னைக்கு 200 தான் தருவேன். அவங்கள தூக்குனீங்கன்னா 5000 ரூபா தருவீங்களா? அதுக்குள்ள என்ன காலித்தானா? எனக்கே ஒருத்தையும் அமைய மாட்டான். உனக்கு என்ன? உன்கிட்ட வந்தனால ரெட்டப்புள்ள வளர்ந்துறேன். எறும்பு கடிச்சு பிடிச்சு. சாந்தி அது எந்த பையன் எறும்புன்னு மாதிரி முகரை பாரு. தூக்க போறேன். யாரு? பப்புள்ளு பாலமேடு பப்புள்ளு பாலமேடு பப்புள்ளு. அதுக்கு மைக் செட்ரா. எம்கேஆர் காசு 5000 ரூபா சுவாக ராமன். யார கெட்டு பண்ணினே தூக்குன? ஆளுக்கு 2500 2500 5000 ரூபாக்கா.
இன்னொரு தடவை தூக்கிறேன் உங்களுக்கு 5000 ரூபாய் எனக்கு 5000 ரூபாய். இதுக்கு மேல தூக்குனா பப்புளு கொட்டை இருக்காது. இங்க வா. ஏய் களி ஆளு பின்றான்டா தம்பி. செடி நடுவே நம்ம வாழ்ந்த வாழ்க்கை இன்னைக்கு நத்த வரைக்கும் உனக்கு போயிருச்சோ. எப்போ நீங்க இல்லாத நாளையில நான் ஒண்ணுக்கு தருவோக யாரை கூட்டி போவேன். ஆனா பப்புல அடிச்சதுல முட்டைக்கு கிருகிருன்னு வந்துருச்சு. இன்னைக்கு என்ன கொடுக்குற சம்பளத்தை அவரு கொடுத்துருங்க. ஏன்னா பேக் ஷர்ட் ரொம்ப வாங்கிட்டாரு. களி பின்றான்டா நம்மாளு. சூப்பர், ஒரு கைதட்டு கொடுங்க பப்புலுக்கு. எத்தனை பேர் வந்தாலும் வாழ வச்சதே பழக்க எம்கேஆர். நான் யாருக்கும் துரோகம் செஞ்சதில்லை, எனக்கு துரோகம் செஞ்சவங்க தான் நாட்டில் அதிகம். பாலமேடு பப்புலு சொந்த வீடு கூட கிடையாது. பாலமேட்டில் ரோட்டை விட்டு ஒரு புறம்போக்கில் ஒரு சிமெண்ட் சீட்டை போட்டு உங்க குடும்பம் வறுமையில் இருக்கு. இவனுக்கு நாடக கலை மீது என் மீது பெரிய ஒரு லவ். ஆனால் அந்த நத்தபுரைக்கு பூமியிலே இந்த அன்பு சொந்தங்கள் வெளியூர்லேருந்து வந்தவங்க இவங்க மத்தியில் பப்புல நடிக்க வச்சு இந்த கைதட்டு தாயா அவனுக்கு பெரிய ஒரு பரிசு. ரொம்ப நன்றி தம்பியெல்லாம். அவன் பார்த்தீங்களா கரசில் படிச்சுக்கிட்டே அவனை அன்பாளையத்துலேயும் வச்சுருக்கேன், வளர்க்க போகிறேன் என்னோடய பிள்ளைய. அவனை ஆனந்தப்படுத்தேன், அது அன்பாளையத்துலேயே இருக்குது. யார் வேணால் வரலாம், ஏன்னா 3 வேளை சோறும் இருக்கிற இடமும் இந்த கோமாளினால் கொடுக்க முடியும். யார் வேணால் வரலாம். ஒரு சில தம்பிகள்லாம் அப்பா அம்மா பேச்சை கேட்காம சுற்றி இருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் இந்த பப்புல ஒரு உதாரணம். தன்னால் முடிந்த நடிப்பை நடித்து பிறரை சிரிக்க வைத்து இந்த வயசிலேயே தன்னுடைய குடும்பத்தை சுமக்கக்கூடிய இந்த தமிழன் எம்கேஆரோட பெரிய ஆளுவே. நன்றி. பப்புல் நல்லா நடிக்கிறானா? அவங்க எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வாங்கிக்க. நீ வாங்க. அவன் உனக்கு மயமாரி, ஏய் அவன் உனக்கு கள்ள புரிச்ச மாதிரி. இவனை கூட நம்பு. ஏன்னா பப்புலு ஒண்ணுக்கு இருக்கும் போதே நான் எவனையுமே நம்ப மாட்டேன். எவனை நம்ம தெரிஞ்சிச்சு தூக்கி ஆட்டிட்டியா தம்பி? அந்த கிரைண்டர் போயிட்டு அவர் என்ன சொல்றாரு? அவர் கொலவிக்கெல்லாம் உன் கிரைண்டர்ல கலை ஆனந்த பின்றாப்ல இன்னைக்கு என்னமோ புத்தி வந்திருக்கு முண்டைக்கு. ஏன்னா ஒருவன் நடிக்கும்போது மற்றவர்களுக்கு ரோசத்தில் நடிப்பு வருமா. ஆனந்து என்னன்னா ஆடியன்ஸை பார்த்து கொஞ்சம் வெக்கப்படும். அதுக்கு எது என்னைக்கு அறம் வாங்கிட்டு போக போகுதுன்னு தெரியல. சாந்தி கடா குளிக்கிருச்சு இன்னைக்கு. கலிச்சேரிக்காரனுக்கு யோகந்தேன். சாந்தி கொஞ்சம் குனிவேன், தாயம் விளையாடுவோம்ட்டேன். டே தம்பி, இதை வேடிக்கைதான் பார்க்க, நான் இங்கே போகக்கூடாது, அரைஞ்சு விடுவேன். ஏய் தம்பி இங்கே வா, இதெல்லாம் ஆயி அப்பா சொல்றது கேளுங்க, கீழே உட்காருங்க. சொல்றியா? நீ குறுக்காரனை கொண்டு வந்து அடிக்க விடுவா. சொல்றா தங்கா. பப்புலிங்க வா. இந்தா பப்புலு நீ சொல்றா. மாமா மாமா நான் மாமா அடியாதப்பா, பழைய சாமா. நீ சொல்றா. சொல்லு சாந்தி. இவ்வளவு அரடா. ஆனந்த் நீங்க சொல்லுங்க. ஆமா, சூப்பர் சிங்கருக்கு தேர்வு பண்ணியிருக்காங்க. சாரியத்தை சரி பண்றாரு. தொண்டையை சரி பண்ணிக்கிறேன். சரிங்க ப்ரோ. முதல்ல நம்ம எப்பயுமே அப்படித்தான், தொண்டையை சரி பண்ணாத்தான் இந்த பிள்ளை. அந்த நேரம் வந்து ஆனந்த் அடிச்சுட்டேன் போறீங்க. மாமா மாமா இவன் உண்மையில காலிப்பையில இருக்காண்டா. சரிசு விளக்கி விடு, கடாய் வேலை விடு, விளக்கி விடு. 3 பேர் என்னடா ஓரின சேர்க்கல ஈடுபடுறியா? மருது சிம்பிள் அதை வச்சு அடுறா அவனை. அந்த மடுவை தூக்கி கொண்டு உள்ள ஏறி உண்மையிலே மடுவை கடிச்சு விட்டான்டா. சாந்தி நீ அதெல்லாம் செய்ய விட. அவன் சாந்தி நினைச்சுதானே ஒன்னே அமுக்குன்னு. சாந்தி
ஏப்பா இப்படித்தான் பிடிப்பாங்களா? நீ பிடிக்க வேணாம், நீ அதோட காலிப்பையில அவனுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு உண்ணி. ஏய் பப்புல பாருவே, எரும மாட்டில் உண்ணி அடிச்ச மாதிரி இருக்குல்ல உனக்கு. ஏய் அவனை செருப்பு. சாந்தி என்னை பிடிச்சிருக்காடா? சாந்தி ஆமா, அவர் தானே 3 வருஷம் தாலி கட்டி வச்சிருந்தாரு. பிடிக்கலையா? அது என் தங்கச்சி வேணும் எனக்கு. இந்த தொழிலுக்கா என்னடா? ஆனால் கலைத்துறையில் மட்டும் தாய் தங்கச்சி இவங்கெல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த கலைக்காக, அந்த வயிற்றுக்காக அதை காமிப்பதில்லை அத்தனை கலைஞர்கள். உண்மைதானத்தான்? இந்த டயத்தில் என்னை பிடிச்சிருக்காடா? இந்த இப்படி செய்றீங்களே, அதுக்கு பேர் என்னது? காலை விரிச்சு வைக்க சொல்றேன். இது என்ன தெரியுமா? அதே உள்ள டிஸ்கா டிஸ்கா. நீங்க ஏதாவது செய்யுங்க. நான் ஒரு 2 ரூபா தரேன், எனக்கு போகும்போது கல்லமிட்டா வாங்கி தின்னுக்கங்க. எனக்கு அமைச்சு விடுங்க 2 ரூபாய்க்கு. எனக்கு அமைச்சு விடுங்க 2 ரூபாய்க்கு. இந்தங்க 2 ரூபா. 2 ஆள்றாங்க. சரி 4 ரூபா அப்புறமேல் தரேன், அமைச்சு விடுங்க. இல்லை இங்க வாடா, கடல் தவளை இங்க வாவே. கடல் தவளையா? கடல் தவளை மாதிரி இருந்துக்கிட்டு உனக்கு 2 ரூபாய்க்கு பொம்பளை வேணுமா? 2 ரூபாய்க்கு அவன் ஒண்ணும் செய்ய மாட்டியா, லேசா. இவங்களாம் சேராத பொறுக்கி போயவெல்லாம். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எப்படி தெரியுமா காதல்? சொல்லுங்க காதல. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்த ஒரு கோலமிடு. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தேன் மணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்த ஒரு கோலமிடு. உன்னைத்தானே மலரின் கதவு ஒன்று திறக்கின்றதா, கூட்டம் வெளியேற தவிக்கின்றதா, ஒன்று திறக்கின்றதா, மௌனம் வெளியேற துடிக்கின்றதா, பாறை ஒன்றின் மேலே திறப்புவாய் முளைத்தாயே, உறவுக்கு உயிர் தந்தாயே. நானே எனக்கு நண்பன் இல்லையே, உன்னால் ஒரு சொந்தம் வந்தது. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாணி, உயிர் பூவெடுத்து ஒரு மாலையிடு, விழி நீர் தெளித்து ஒரு கோலமிடு. உலகம் எனக்கென்று விளங்காதது, உறவே எனக்கென்று விளங்கானது, அடடாமும் தானே சிறையானது, இதுவே என் வாழ்வில் முறையானது. முத்தம் கொடுத்தானே இதன் முத்தம் குளித்தானே, உறவுக்கு உயிர் தந்தானே. கட்டி பிடித்தா தொட்டு இழந்தா, வெக்கம் என்ன சத்தம் போடுதா. உன்னைத்தானே தஞ்சம் என்று நம்பி வந்தாய் மாணி, உயிர் போவெடுத்து